إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்ட நாம் அதை அடுத்தவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த களத்தை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். உண்மையிலேயே நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை விட அல்லாஹ் நம்மை இந்த பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதுதான் மிகவும் பொருத்தமான பிரயோகமாகும். இந்த பணி என்பது உண்மையிலேயே மிக உன்னதமான உயர்ந்த ஒரு பணியாகும். தாவா பணியை இந்த உலகத்தில் முன்னின்று செய்தவர்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும். அவர்களுடைய தோழர்களாக ஹவாரிகள், அன்சாரிகள் அவர்களோடு இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக, அவர்களுக்கு உதவியாளர்களாக ஒரு கூட்டம் ஒவ்வொரு நபிமாருக்கும் இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபியோடு இருந்த அன்சார்கள் அல்லது ஹவாரிகள் செய்த மிக மகத்தான ஒரு பணிதான் இந்த பணியாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இந்த வழிதான் நேரான வழி. அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅன். அல்லாஹ்வின் பக்கம் நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு அழைக்கிறோம் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகிறார். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நபியை பின்பற்றுகிறவர்கள் இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். உண்மையில் தாவா பணியினுடைய சட்டம் என்ன என்று பார்க்கிற போது ஃபர்து கிஃபாயா என்ற நிலையில்தான் மிக பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். தாவா செய்வது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்றால் சிலர் செய்தால் எல்லோருடைய பொறுப்பும் நீங்கும், யாருமே செய்யவில்லை என்றால் எல்லோரும் குற்றவாளிகளாக போய் நிற்க வேண்டி வரும் என்று. ஆனால் ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த பணியை பற்றி சொல்லும்போது இது ஃபர்து ஐன் என்று சொல்கிறார்கள். ஃபர்து ஐன் என்றால் ஒவ்வொரு தனிநபரும் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு பணி என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இந்த காலத்தில் ஜாஹிலியத்துகள், பாவங்கள், ஷிர்க்குகள், பித்அத்துகள் அதிகமாக இடம்பெறுவதையும் அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் நிறைந்து போயிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் தாயியாக மாற வேண்டும் என்ற அடிப்படையை ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் முன்வைக்கிறார்கள். உண்மையிலே அதுதான் இன்றைக்கு பொருத்தமான ஒரு நிலைப்பாடும் கூட. நாம் உலகத்தில் எங்கு சென்றாலும் எந்த திசையில் திரும்பினாலும் பாவங்கள் புயலாக வீசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று வெளிப்படையாக ஷிர்க் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, குஃபுர் காணப்படுகிறது. இந்த ஷிர்க் குஃப்ரின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இரவு பகலாக உழைப்பதை பார்க்கிறோம். அதேபோன்று பித்அத்துகள் இந்த சமுதாயத்தில் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். ஹராம்கள் எல்லாம் ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஜாஹிலியத்தின் பக்கம் மக்கள் வேகமாக செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எனவே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற முறையில் தாவா செய்வது அவருக்கு கடமையாகும். அந்த வகையிலே அன்புள்ள சகோதரர்களே,
அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே இந்த பணியில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். எனவே இதற்காக நீங்கள் அல்லாஹுக்கு நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நல்லமல்களையும் செய்து முஸ்லிம்களில் நானும் ஒருவன் என்று சொல்லக்கூடிய மனிதனை விட வார்த்தையால் சிறந்தவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹுடைய தஸ்கியா, தாவா பணியில் ஈடுபட்டு சாலிஹான அமல்களை செய்து முஸ்லிம் என்று சொல்வதில் பெருமைப்படுவது, அப்படியான ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அவன்தான் சிறந்த பேச்சாளன், வார்த்தைகளால் அவன் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உண்மையிலேயே இப்படியான ஒரு நிலையை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இந்த நல்ல நிலைக்காக வேண்டி நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நிறைய ஷுக்ர் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஊரைச் சேர்ந்தவர்கள், உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் என்று நிறைய பேரை பார்ப்பீர்கள். அவர்களுக்கு இதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை. அதே போன்று நீங்களும் இருந்திருந்தால் அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களில் இந்த ஒளியை ஏற்படுத்தி இந்த பணிக்காக உங்களை தியாகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறான். இதால் அல்லாஹுக்கு நன்மை கிடையாது, அல்லாஹுக்கு எந்த லாபமும் கிடையாது. இதனால் முழுக்க முழுக்க லாபம் நமக்கு தான். மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹ். யார் ஒருவர் ஒரு நல்ல விஷயத்திற்கு வழிகாட்டுகிறாரோ அவருக்கு, அதை எடுத்து நடக்குகிறவருக்கு கிடைக்கிற நன்மை அப்படியே கிடைக்கும். இப்ப நீங்கள் நேரடியாக வழிகாட்டலாம் அல்லது இன்டிரெக்டாக வழிகாட்டலாம். உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள். ஒருவர் வந்து பேசுகிறார். பேசுகிறவர் ஒரு நல்ல விஷயத்தை அங்கே உள்ள மக்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் அதை எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள். உதாரணமாக நாம் நேற்று பேசினோம் குர்ஆனை பற்றி. குர்ஆன் ஹிஃப்ல் செய்வதன் முக்கியத்துவத்தை சொன்னோம், அல்லது குர்ஆனை கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை சொன்னோம். அங்கே வந்தவர்களில் யாராவது நான் இன்றிலிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளப் போகிறேன் அல்லது இன்றிலிருந்து நான் குர்ஆனை மனப்பாடம் செய்ய போகிறேன் என்று அந்த உரையை தொடர்ந்து முடிவெடுத்தால் எனக்கும் அவருக்கு கிடைக்கிற நன்மை குறையாமல் கிடைக்கும், உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மக்களை கொண்டு வருவதற்கு நீங்களும் காரணமாக இருந்தவர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி லஅன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமுரின் நஅம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உன் மூலம் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைப்பது பல சிவப்பு ஒட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. சிவப்பு ஒட்டகம் என்றால் அந்த காலத்தில் இருந்த ஹைஃபை வாகனம். ஒருவரிடத்தில் ஒரு சிவப்பு ஒட்டகம் இருந்தால் அவர் தான் கோடீஸ்வர். அப்படி பல சிவப்பு ஒட்டகங்கள் உனக்கு இருப்பதை விட சிறந்தது உன் மூலம் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கிடைப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நம்மை அறியாமல் நம்முடைய அக்கவுண்டுக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பணிதான் இந்த பணி. நமக்கு புரியாது. உண்மையிலேயே சில நேரங்கள் நமக்கு தாயிகள் மீது பொறாமை வரும். ஏன் பொறாமை வருகிறது என்றால் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்டை பார்த்து. ஒரு இந்து சகோதரர் ஒரு காலேஜில் படித்துக் கொண்டிருந்தவர் என்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் வந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வெள்ளிக்கிழமை தினம் ஜும்மாவுக்கு முதல் வந்திருந்தார். இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவரோடு நான் கொஞ்ச நேரம் உரையாடினேன். எப்படி நீங்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்கு என்னுடைய ஒரு நண்பன் கோவை ஐயூபினுடைய ஒரு மன்னரை வாழ்வு சம்பந்தமான ஒரு கிளிப் போட்டு காட்டினார். அதை கேட்டதிலிருந்து என்னுடைய மனதில் ஒரு பயம் வந்துவிட்டது. தர்க்க ரீதியாக எதுவும் கிடையாது. ஐயூப் பேசும்போது லாஜிக்கலாக எதுவும் பேச மாட்டார். கபருக்குள்ள நடக்கிற வேதனைகளை ஒரு முஸ்லீமுக்கு சொல்லி காட்டுவார்.
ஆனால் இந்த சகோதரருக்கு அந்த வார்த்தை உள்ளத்தை தொட்டுவிட்டது. மாஷா அல்லாஹ், அதுதான் அவர் தொடர்ந்து இஸ்லாத்தை படிப்பதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னார். இது அய்யூபுக்கு தெரியாது, இதுவரைக்கும் நம்ம சொல்லல. இப்போ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பொறாமை வருது. அவர் தாவா செய்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டுமே என்கிற அந்த ஆசை வருகிறது. உண்மையிலே நம்மை அறியாமல் நம்முடைய கணக்குக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வழிதான் இந்த பணி. உண்மையிலே இந்த பணியில் இருக்கிற விஷயங்களை யதார்த்தமாகவும் இதய சுத்தியோடும் ஒருவர் புரிந்து கொண்டால் தன்னுடைய ஆயுளை இதற்கு அவர் அர்ப்பணிப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நிறைய நன்மைகள் நம்மை பொறுத்தவரையில் செய்யறது கம்மியா இருக்கும். சஹாபாக்களை போன்று, தாபீன்களை போன்று. இப்ப நம்ம இரவுல 11 ரக்காத் ரெகுலரா தொழக்கூடிய வழக்கம் கிடையாது. வளமையாக நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு குர்ஆன் ஓதுற பழக்கம் கிடையாது. சுன்னத்தான நோன்புகள் நோக்கிற பழக்கம் கிடையாது. முன்பின் சுன்னத்துகளை ரெகுலராக பேணி தொழக்கூடிய பழக்கம் கிடையாது. சதக்காவும் அந்த அளவுக்கு நம்ம அவங்கள போல செய்யறது கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நமக்கு இந்த பணியில் கிடைக்கிற நன்மை மிக மகத்தானது. உதாரணமாக ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தை, மீசானை கதிக்க செய்யக்கூடிய வார்த்தை, நாவுக்கு மிக இலகுவான வார்த்தை. என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். வந்தவர்களுக்கு கஷ்டம் கிடையாது, அதான் தெரியாம இருந்திருப்பாங்க. அதை அந்த இடத்திலேயே அவர்கள் பாடமிட்டு அதற்கு பிறகு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அது நன்மையாக போய் சேரும். அதே நேரத்தில் நமக்கும் அது நன்மையாக வந்து சேரும். எனவே இந்த பணியை நாம் சிம்பிளாக ஒரு காலமும் எடை போடவே கூடாது. அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக நாம் துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். யா அல்லாஹ், மௌத்தாகும் வரைக்கும் இந்த பணியில் நான் நிலைத்திருக்க நீ எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த பணியில் ஈடுபடக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் நாம் தான் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய எதிரிகள். குடித்துக் கொண்டிருக்கிறவன், விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறவன், சினிமா பார்த்து கொண்டிருக்கிறவன், வட்டி சூதாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவன், இவனெல்லாம் அவனுக்கு எதிரி கிடையாது, நண்பர்கள். ஏன்னா அவனை டார்கெட் பண்ண வேண்டிய தேவை அவனுக்கு கிடையாது, என்றால் அவன் அவனுடனே இருக்கிறான். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் ஷைத்தானுக்கு எதிராக வேலை செய்ய வந்தவர்கள். எனவே ஷைத்தான் நம்மைத்தான் அதிகம் இலக்கு வைப்பான், குறிவைப்பான். இதை தாவா களத்தில் ஈடுபடுகிற சகோதரர்கள் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் நிறைய சகோதரர்கள் விழுந்து விடுகிறார்கள். நம்முடைய எதிரி ஷைத்தான் என்பதை ஆரம்பத்தில் புரிந்து கொள்கிறார்கள், பிறகு மறந்து விடுகிறார்கள். கால ஓட்டத்தில் அவர்களுடைய உள்ளங்களில் ஷைத்தான் வந்து அவர்கள் ஒரு பெரிய ஃபித்னாக்காரர்களாக மாறக்கூடிய நிலை உருவாகி விடுகிறது. ஒன்று இடையில் சோர்வடைய வைப்பான், அல்லது நம்மை அந்த பணியிலிருந்து நீக்குவான், அல்லது அந்த பணியையே களங்கப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவான். இன்றைக்கு நீங்கள் தாவா களத்தில் இதை நிறைய பார்க்கலாம். இந்த ஷைத்தானை நாம் மிகைக்க வேண்டுமாக இருந்தால், வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த பணியில் நமக்கு தேவை அடிப்படையில் இஹ்லாஸ். இஹ்லாஸோடு இந்த பணியில் நாம் ஈடுபட்டோமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய வேலை செய்வீர்கள், நிறைய உழைப்பீர்கள், ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஒன்று நடக்கும், அதிலே நிறைய பேர் பாராட்டப்படுவார்கள். ஆனால் பாராட்டப்பட்டவர்கள் உண்மையிலே பாராட்டுக்கு தகுதியற்றவர்கள். நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, நம்மளோட பேர் வெளியில வரல. ஆனால் என்ன நடக்கும்? இஹ்லாஸ் இல்லாமல் போனால், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு தியாகம் செய்தேன், ஒரு வார்த்தை என்னுடைய பெயரை இவர்கள் சொல்லவில்லை என்று ரோஷம் வந்துவிடும். இதுதான் இஹ்லாஸ் உள்ளவர்களுக்கும் இஹ்லாஸ் இல்லாதவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமாகும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் அழைப்பது யாருடைய பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம். இந்த தெளிவு இருந்தால் ஒரு குழப்பமும் இல்லை. நான் பயான் பண்ணுவேன், நான் பயான் பண்ணும்போது என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயான் பண்ண நான்
அல்லது நான் ஒரு இயக்கம் சார்ந்தவனாக இருக்கிறேன், என்னுடைய இயக்கத்திற்கு மக்கள் வர வேண்டும் என்று அழைத்தால் நானும் அவுட். இப்ப நான் யாருடைய பக்கம் அழைக்க வேண்டும் என்றால், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போது சோர்வே வராது, சந்தோஷம்தான் வரும். நம்ம அழைக்கிற யார பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம். இப்ப அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை அல்லது ஒரு அரசியல் தலைவரை தேர்வு செய்வார்கள். அந்த அரசியல் கட்சிக்கு, அந்த அரசியல் தலைவருக்கு அவர்கள் வேலை செய்யும் போதெல்லாம் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த கட்சி தலைவர், அந்த அரசியல்வாதி இவர் இப்படி ஈடுபடுகிறார் என்று கொஞ்சம் பாராட்டி விட்டால் இன்னும் வேகமாக அவர் ஈடுபடுகிறார். இந்த அரசியல்வாதி யார்? இந்த கட்சி என்ன செய்ய போகிறது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன்தான் நம்மை படைத்தவன், நம்மை கண்ணியப்படுத்தியவன், நமக்கு ரிஸ்கை தரக்கூடியவன், இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் தருபவன் அந்த அல்லாஹ். அவனுக்குத்தான் வானங்களும் பூமியும் அவை இரண்டுக்கும் இடைப்பட்டவையும் சொந்தம். அந்த அல்லாஹுக்கு முன்னால் நாம் மறுமையிலே போய் நிற்க வேண்டும். அந்த அல்லாஹ் நம் ஒவ்வொருவரோடும் மஹ்ஷரிலே வைத்து நேரடியாக பேசுவான். அதற்கு பிறகு அந்த அல்லாஹ்வை சுவர்க்கத்தில் பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த அல்லாஹ்வின்பால் நான் மக்களை அழைக்கிறேன். இப்படி அழைத்தால் சிம்பிளா விட்டு கொடுப்போம், மன்னிப்போம். நமக்கு ஒன்றுமே பெருசா தெரியாது. நம்ம ஒரு காலம் நான் என்று பயன்படுத்த மாட்டோம். நான், என்னுடைய, அப்படி எதுவுமே வராது. ஏனென்றால் இந்த நான் என்று சொல்ல விரும்புகிறவர், மக்கள் மத்தியில் தன்னை பதிவு செய்வதற்கு விரும்புகிறவர் தான் நான் சொல்லுகிறவர். இஹ்லாசோடு வேலை செய்கிறவருக்கு தெரியும், நான் யாரின் பக்கம் அழைக்கிறேனோ அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், அவன் எனக்கு நிறைவான கூலியை தருவான் என்ற அந்த நம்பிக்கை அவரிடம் இருக்கும். எனவே இந்த இஹ்லாஸை எப்போதுமே நம்முடைய உள்ளங்களில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கஷ்டம். பேசுறதுக்கு தான் ஈஸி, இது கேட்டுக்கொண்டிருக்கிறது சிம்பிள், பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் அங்கே ஒரு எதிரி, ஒரு இந்த உலகத்தில் பக்காவா அவனுடைய டியூட்டியை செய்கிறவன் என்றால் அது ஷைத்தான் தான். அவன் நம்முடைய நாடி நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி ஃபி இப்னி ஆதம் மஜ்ரத்தம், ஆதமுடைய மகனின் இரத்தம் ஓடக்கூடிய நரம்புகள் எல்லாம் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இதை நம்ம நம்பியாக வேண்டும். இந்த சஹீஹான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது, இது சாத்தியமா இல்லையா என்ற சிந்தனை எல்லாம் தக்வாவோடு இருந்தால் நமக்கு வராது. இப்ப நம்முடைய நாடி நாளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அப்ப இஹ்லாஸ எடுத்து விட்டால் எல்லாம் பண்ணிடலாம். அதனாலதான் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் இஹ்லாஸுடைய விஷயத்தில் மிக ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இஹ்லாஸை நாம் எல்லோரும் படித்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இஹ்லாஸை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? உமர், நீங்க ஒரு வழியால் சென்றால் ஷைத்தான் பக்கமே வர மாட்டான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான இஹ்லாஸ். ஆனால் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் துவாக்கள் கபூலாகக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதிகமாக கேட்ட ஒரு துவா என்னென்றால், அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு ஸாலிஹா வஜஅல்ஹு லிவஜ்ஹிக காலிஸா வலா தஜஅல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ. யா அல்லாஹ், என்னுடைய அமல்கள் அனைத்தையும் சாலிஹான நல்ல அமலாக ஆக்கிவை. வஜஅல்ஹு லிவஜ்ஹிக காலிஸா, உன்னுடைய திருப்திக்காக மாத்திரமே அதை ஆக்கிவிடு. வலா தஜஅல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ, அதிலே வேறு யாருக்கும் எந்த பங்கையும் ஆக்கிவிடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டது. சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தாபிஈ, அவர் சொல்றார், மா ஆலஜ்து ஷைஅன் அக்ஸர மிம்மா ஆலஜ்து நியதி, என்னுடைய நிய்யத்தை நான் சீர் செய்தது போன்று வேறு எதனையும் நான் சீர் செய்யவில்லை. ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றோம், பெரிய ஹோப், நல்ல மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கிறோம், மக்கள் வரல.
நம்ம ஒரு 2000 பேர் டார்கெட் பண்ணோம், ஒரு 200-300 பேர் தான் வந்தாங்க. இஹ்லாஸோடு உழைத்தவர் சிரித்துக் கொண்டே இருப்பார். அல்ஹம்துலில்லாஹ். அதுல தப்பு பண்ணிட்டோம், இதுல தப்பு பண்ணிட்டோம், அது இது ஃபெடப்பாகி உட்கார்ந்துட்டு இவரை கொண்டு வந்து நம்ம அங்கிருந்து அழைச்சிட்டு வந்தோமே, நிகழ்ச்சி வேலை. இஹ்லாஸுக்கு தான் கூலி. நான் உழைத்தது முழுக்க அல்லாஹ்வுக்கா, கிரவுட் எனக்கு முக்கியம் அல்ல. அதே டைம்ல நம்ம ஒரு 1000 பேரை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சோம், 2000 பேர் வந்துச்சு. உடனே ஃபேஸ்புக்ல மிகப்பெரிய கிரவுட், எங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி பெற்று விட்டது. இதுவும் இஹ்லாஸில் உள்ள கோளாறு. இஹ்லாஸோடு இருக்கிற மக்கள் வெற்றி வந்தால் அவர்களுடைய உள்ளங்களில் பயம் வரும். அல்லாஹும் அல் குர்ஆன் என்ன சொல்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر. மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வருவதை நீ பார்த்தால் அல்லாஹ்வை நீ துதித்து இஸ்திக்ஃபார் செய். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். ரமலான் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு எத்தனையாவது புறையில் 20 பிற 20ல் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். மக்காவை வெற்றி கொள்வது என்பது ஒரு வரலாறு, மகத்தான வரலாறு. ஏனென்றால் மக்காவிலிருந்து கொடுமைப்படுத்தி அவர்களை மக்காவை விட்டு வெளியேற்றி பிறகு திரும்ப உம்ரா செய்வதற்காக ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வந்த நேரத்தில் மக்காவுக்குள் வர விடாமல் திருப்பி அனுப்பி இதற்குள் பத்ர், உஹத், ஹந்தக் என்று பல யுத்தங்களை எல்லாம் செய்து ஹுதைபியாவின் ஒப்பந்தப்படி நிறைய முஸ்லீம்களை மக்காவில் வைத்து கொடுமைப்படுத்தி எல்லாம் செய்த இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் என்றால் அந்த வெற்றி மிக மகத்தான வெற்றி. அந்த வெற்றியை அடைந்த அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிற்குள் நுழையும் போது எப்படி நுழைந்தார்கள் தெரியுமா? தன்னுடைய தலையை முழுக்க பணித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய தலை அவர்களுடைய அந்த வாகனத்திலே படக்கூடிய அளவுக்கு தலையை பணித்துக் கொண்டுதான் உள்ளே சென்றார்கள். ஏனென்றால் பணிவோடு செல்கிறார்கள், பெருமை வந்து விடக்கூடாது என்று. இஹ்லாஸ் உள்ள மக்களுக்கு வெற்றி வந்தால் பயம் வரும். இன்றைக்கு நம்முடைய தாவா களத்தில் நம்ம பார்க்கிறது, எந்த தரப்பா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தரப்பை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம். எல்லோரும் கிரவுடை வைத்து பெருமை, வெற்றி அதுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. சில நேரங்களில் எக்ஸாஜரேட் பண்ணிடுவாங்க, 500 பேர் வந்தது 1000 பேர் என்று சொல்றது. இதுல ஏதோ ஒன்றை சாதித்தது போன்றவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த இடம் மிக நுணுக்கமான ஒரு இடம் சகோதரர்களே. நம்முடைய எண்ணம் இல்லைன்னா நம்மளும் ஜாலி பண்ணிட்டு போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்திருக்கிறது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு. எனவே மிக நுணுக்கமாக நம்முடைய எண்ணங்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பணியில் ஈடுபடுகிற ஒருவருக்கு இஹ்லாஸ் இல்லை என்றால் அவர் கண்டிப்பா அந்த பணியில ஃபித்னா பண்ணுவார். அதுதான் இன்று நிறைய நடக்கிறது. இப்ப நம்ம ஒரு டீமா இருக்கிறது, இருந்துட்டு போகும்போது நான் ஒதுக்கப்படுவது போன்று நான் நினைப்பது, எனக்கு இடம் தரப்படாதது போன்று நான் ஃபீல் பண்ணுவது. கடைசியில் நான் என்ன செய்யறேன்னா, மெதுவா 2-3 பேரை தட்டி என்னோட எடுத்துட்டு அப்படியே இந்த குரூப்பை விட்டு வெளியே போகும்போது ஒரு ஜென்டில்மேனா நான் போறேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது. போய் அடுத்த செகண்ட் உங்களிடம் அது இருக்கிறது, இது இருக்கிறது, நீங்கள் அப்படி நாங்கள் இப்படி என்று தங்களை பற்றி நிறைய பாராட்டுவதும் அடுத்தவர்களை இழிவுபடுத்துவதும் என்ற நிலை இன்றைக்கு தாவா களத்தில் மிக சகஜமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கான அடிப்படை காரணம் இஹ்லாஸ் மீள்பரிசீலனை செய்யப்படாமல் செல்வதுதான். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க போறோம் என்றால் அல்லாஹ்ட கூலி போதும், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தால் போதும். இந்த பணியில் வந்து இஹ்லாஸ் இல்லாமல் உழைப்பதை விட, இந்த பணியில் வந்து இஹ்லாஸ் இல்லாமல் உழைப்பதை விட நீங்கள் வீட்டிலே தொழுது விட்டு சினிமா பார்ப்பது சிறந்தது. இப்ப சினிமா பார்ப்பது நல்லதுன்னு நான் சொல்லல, 2 பாவத்தையும் கம்பேர் பண்ணும்போது வீட்டில் உட்கார்ந்து சினிமா பார்க்கறது பரவாயில்லை. இந்த பணி அல்லாஹுடைய பணி, அல்லாஹின் பக்கம் அழைக்கிற பணி. இதுல வந்து
நமக்கு எந்த விதமான உலக லாபங்களும் வந்துவிடக்கூடாது. இதில் இணைந்தவமாக இருந்தால் ஒருவரை பிடிக்கலாம், அவரிடம் ஏதாவது பைனான்சியல் பெனிஃபிட் அடையலாம், அல்லது இதிலிருந்து நம்முடைய பேரை பதிக்கலாம், அல்லது இப்படி செய்தால் அப்படி ஆகும் என்ற எந்த ஒரு நோக்கமும் வந்துவிடக்கூடாது. ஒரு பயங்கரமான ஹதீஸ், நீங்கள் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான், இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மனிதர்களை பற்றி சொல்கிறார்கள். மறுமையிலே அல்லாஹ் 3 பேரை எழுப்புவார். அந்த 3 பேருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த நியமத்துகளை அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அதிலே ஒருவர் பெரும் பணக்காரர், சேம் டைம் கொடைவள்ளல். இன்னும் ஒருவர் வீரன், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதானவர். 3வது மனிதர் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். முதல் மனிதரை எழுப்பி, நீ என்ன செய்தாய், உனக்கு என்னென்ன நியமத்தில் நான் கொடுத்த, நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் நான் நிறைய செலவு செய்தேன். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் நமக்கு? யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர். உங்களுடைய கண்களால் நீங்கள் ஜாடை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இது அல்லாஹ்வுடைய இல்ம். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விழாதாம். எந்த மரத்திலிருந்து? எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விழாது என்றால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணம் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் போகுமா? அல்லாஹ் சொல்லுவான், நீ செலவு செய்தது உண்மை, மஸ்ஜிதுக்கு வந்து கேட்கும்போது கொடுத்தாய், தாவா சென்டருக்கு கேட்கும்போது கொடுத்தாய், அனாதை குழந்தைகளுக்கு கேட்கும்போது கொடுத்தாய், தாவாவுக்கு கேட்கும்போது கொடுத்தாய். ஆனால் கொடுக்கும் போதெல்லாம் உன்னுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வந்தது தெரியுமா? நான் ஒரு கொடை வள்ளல் என்று இந்த மக்கள் சொல்ல வேண்டும் என்றுதான் வந்தது. அதே போன்று 2வது மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதாக்கப்பட்டவர், யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டவர். அவரிடத்தில் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நியமத்தை எல்லாம் சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் உன்னுடைய பாதையில் போராடி மூத்த, நீ போராடின பாதை என்னுடைய பாதை, அதுல மாற்று கருத்து கிடையாது. நான் போராடும் போது உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்றால், மக்கள் உன்னை ஒரு தியாகி, ஒரு போராளி என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் உன்னுடைய உள்ளத்தில் ஊசலாடி கொண்டிருந்தது. 3வது மனிதன் ஆலிம், காரி, அவனை அழைத்து, நீ என்ன செய்தாய் என்று கேட்கும்போது, யா அல்லாஹ், நான் குர்ஆனை கற்றேன், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், நீ கற்றது உண்மை, கற்றுக் கொடுத்தது உண்மை, ஆனால் மற்றவர்கள் உன்னை ஒரு காரி, ஒரு பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் செய்தாய் என்று சொல்லி 3 பேரையும் தூக்கி நரகத்திலே அல்லாஹ் போட்டு விடுவான். அன்புள்ள சகோதரர்களே, வேறொரு ரிவாயத்திலே நரகத்தை அல்லாஹ் மறுமையில் மூட்டும் போது இந்த 3 பேரை கொண்டுதான் மூட்டுவான். நரகத்தை மறுமையில் மூட்டும் போது இந்த 3 பேரை கொண்டுதான் மூட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். உண்மையிலே நம்முடைய எண்ணங்கள் நாம் அடிக்கடி முஹாசபா செய்ய வேண்டும். ஒரு போஸ்டர், ஒரு ஹேண்ட்பில், ஒரு SMS, ஒரு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஒரு ஷேரிங், எதை செய்யும் போதும் நான் எதற்காக இதை செய்கிறேன் என்ற ஒரு கேள்வியை நம் முன்னால் வைக்க வேண்டும். அந்த கேள்விக்கு சரியான பதில் நமக்கு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா ஆலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அலம். யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், நான் அறியாமல் உனக்கு இணை வைத்து விட்டால் அதை நீ எனக்கு மன்னித்து விடுவாயாக. இந்த துஆவை நாம் அதிகமாக பாடமிட்டு ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அலம். இந்த துஆவை நம்ம ஓதி அதுக்கு பிறகு அந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். நிச்சயமாக
மனிதர்களை திருப்திப்படுத்துவது என்பது இந்த உலகத்தில் சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது. அதனால் தான் சொல்லுவார்கள், இர்தா உன்னாசி காயத்துன் லா துத்ரக். மனிதர்களை திருப்திப்படுத்துவது அடைய முடியாத ஒரு முயற்சி. மனிதன் எப்போதும் திருப்தி அடைய மாட்டான். ஒரு நாளைக்கு திருப்தி அடைவான், மறுநாள் விமர்சிப்பான். எனவே இந்த மனிதனுடைய திருப்தி நமக்கு வேண்டாம். ரப்புல் ஆலமீன், ரஹ்மான், ரஹீம், அந்த மன்னிக்கக்கூடிய, கருணை காட்டக்கூடிய அந்த அல்லாஹுடைய திருப்தி தான் என்னுடைய ஒவ்வொரு செயலினுடைய நோக்கமும் என்பதை நாம் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதித்துக் கொண்டு இந்த பயணத்தில் நாம் பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் பயனளிக்கும். நம்முடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நிறைவான கூலி இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹு தஆலா ரியாவிலிருந்து, முகஸ்துதியிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இஹ்லாஸுக்காக நாம் நிறைய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த பயணத்தில் பயணிக்கிற நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய உள்ளங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் தவிர அறிஞர் சொல்லுகிறார், தன்னுள் மாண்டுவிட்ட இதயத்தை சுமக்கிற ஒருவனால் அடுத்தவனுடைய இதயங்களை உயிர்ப்பிக்க முடியாது என்று சொல்கிறார். தன்னுடைய இதயம் செத்து போயிருக்கிறது, அவன் சுமந்திருக்கிற இதயம் செத்த இதயம். அந்த இதயத்தை சுமந்திருக்கிற ஒருவன் அடுத்தவர்களுடைய இதயங்களை உயிர்ப்பிக்க முடியாது என்று சொல்கிறார். இது மிக யதார்த்தமான ஒரு வார்த்தையாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதிரிகள் வருவார்கள். அவர்கள் வருகிற நோக்கம் அல்லாஹ்வுடைய தூதரை வாயடைக்க செய்ய வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்பது. வந்து உட்கார்ந்து விட்டு போய் அவர்களுடைய மக்கள் மத்தியில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், மா ஹாதா பி வஜ்ஹி கذاب. நாங்கள் முகம்மதோடு உட்கார்ந்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய முகம் ஒரு பொய்யனுடைய முகமாக எங்களுக்கு தோன்றவில்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அவர்களுடைய பேச்சுக்களை பற்றி சொல்லும் போது அவர்களுடைய பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு உள்ளங்களை சென்றடை. உண்மையிலேயே நம்முடைய உள்ளம் உயிரோட்டமாக இருந்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்ய போகும் முன்னாலும் துஆ செய்வோம். யா அல்லாஹ், இந்த நிகழ்ச்சியை உன்னுடைய திருப்திக்காக செய்கிறோம். இதிலிருந்து முதல் பயனடைகிறவனாக என்னை ஆக்கிவிடு. அதே போன்று யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பயனடைய செய்ய அல்லாஹ் என்று துஆ செய்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை செய்வோம். வருகிறவர்கள் பூரணமான பயனை அடைவார்கள். நம்முடைய உள்ளம் வறண்ட உள்ளமாக, மரணித்த உள்ளமாக இருக்குமாக இருந்தால் நாம் நிறைய செய்வோம், ஆனால் எந்த அவுட்கமும் இருக்காது. வருவார்கள், கேட்பார்கள், தகவலை எடுத்துக் கொண்டு போவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பிய நோக்கத்தை பற்றி சொல்லும் போது தகவல் கொடுப்பது மாத்திரமல்ல, தகவல் கொடுக்கிறதாக இருந்தால் வலம்புரி ஜானும் நிறைய கொடுத்தார், அண்ணாவும் கொடுத்தார். ஏன் கலைஞரும் கூட இஸ்லாத்தை பற்றிய தகவல்களை நிறைய கொடுத்தார். தகவல் கொடுப்பது நோக்கம் அல்ல, தகவலோடு சேர்த்து தஸ்கியாவும் முக்கியம். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyீன மின்ஹும். அந்த உம்மிக்களுக்கு மத்தியிலிருந்து அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அந்த தூதர் அந்த மக்களுக்கு அல் குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிப்பார். அது தகவல். அல்லாஹ் இன்றைக்கு இந்த வகையை இறக்கி இருக்கிறான் என்று ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார். அதனோடு அவர் நிற்க மாட்டார். வயுஸக்கீஹிம். அந்த மக்களிடத்தில் தஸ்கியாவையும் ஏற்படுத்துவார். ஒரு தாயுடைய டியூட்டி இது. மக்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் என்பது சாதனை அல்ல. மக்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகுவதற்குரிய வழிகளை செய்தேன் என்பதுதான் அங்கே முக்கியமானதாகும். இதற்குரிய பயிற்சியை சஹாபாக்களுக்கு மிக கடுமையாக கொடுத்தார். உள்ளங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களில் கடுமையாக திட்டி இருக்கிறார்கள் சஹாபாக்கள். உதாரணமாக அபூதர் ரெண்டு பேருக்கு முறையில் பிரச்சனை வருது. அபூதர் ரிஃபார் கோத்திரத்தை சேர்ந்த சோபாரிப்பார். அவர் பிலாலை பார்த்து சொன்னார், கடத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அபூதருக்கு என்ன சொன்னார்கள், யா அபாதா இன்னக்கும் சின்ன வார்த்தை. அபூதரை
உன்னிடத்தில் இன்னும் ஜாகிலிய கால பண்புகள் இருக்கிறது என்று சொன்னார். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து இன்னஹா கஃபீரா, அவர் குட்டையானவர் என்று சொன்ன நேரத்தில் யா ஆயிஷா இன்னகி குல்தி கலிமாத் லவ் முஜிதத் மஅல் பஹர் லமுதத், ஆயிஷா நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் கெட்டுவிடும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்கியாவுக்கு கொடுக்கிற பயிற்சியை பாருங்க. தஸ்கியா நம்முடைய உள்ளம் தூய்மையாக முடியுமானவரை நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தாவ பணியில் ஈடுபட்டாலும் ஈடுபடாவிட்டாலும் நம்முடைய வெற்றி தஸ்கியாவை தக்கி அவர் நல்லா புரியுது. இந்த தாடி சிப்பா பரண்டைக்கு மேல் ஆடை என்பது எல்லாவற்றையும் விட உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் அவருக்கு வெற்றி. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஷம்ஸிலே 11 தடவைகள் சத்தியம் செய்து இந்த செய்தியை சொல்கிறார். ஆரம்பித்து வனஃஸின் வமா ஸவ்வாஹா என்று முடித்து அது அஃப்லஹ மன் ஸக்கா, யார் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு வெற்றி. சில நேரங்களில் நம்முடைய பார்வைக்கு அமல் செய்யாதவராக இருக்கிறார், ஆனால் இதயம் பரிசுத்தமாக இருந்தால் அவர் சொர்க்கம் செல்வார். அதனாலதான் இந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்து விபச்சாரி சொர்க்கம் செல்வார். விபச்சாரி ஆனா உள்ள நல்ல பெரிய ஒரு இபாதத்தாக ஒரு பெண் இரவெல்லாம் நின்று வணங்குவார், பகலெல்லாம் நோன்பு இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அந்த பெண்ணை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன அவர் நரகவாசினார். எனவே இந்த உள்ள தூய்மை என்பது நமக்கு மிக மிக முக்கியம். நான் எனக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் நாம் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, அமைப்பில் இல்லாவிட்டாலும் சரி, நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள நாம் மேக்சிமம் வேண்டும். அதாவது குறிப்பாக சுபஹாத் என்ற அகீதாவில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், ஷஹவாத் என்ற இச்சைகள், உலகத்தின் மீது உள்ள ஆசை, பெண்களின் மீது உள்ள மோகம், பாவங்களின் மீது உள்ள நாட்டம், இப்படியான நோய்கள், பெருமை, பொறாமை, வஞ்சகம், காழ்ப்புணர்வு, சுயநலம், இவ்வாறான நோய்களிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தமாக, எஸ்பெஷலாக ஒரு தாய் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் துஆத், தாய்களுக்கெல்லாம் அவர்கள் தலைவர். எனவே அவர்கள் அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்ட 2 துஆக்கள் அந்த சகோதரர் அதை பிரிண்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இதை கண்டிப்பா மனப்பாடம் செய்யணும். அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இது நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறது. இமாமுல் முத்தகி, இமாமுத் துஆத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தன்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சாஹிபுல் கல்பில் அபியம், பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரர். அப்படி இருந்து கொண்டும் இந்த துஆவை நிறைவேற்றார்கள் என்றால் ஒரு தாடி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டல் தான். எனவே நாம் தாய்கள் என்கிற வகையில் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு அன்புள்ள சகோதரர்களை பிரதானமாக நம்மிடம் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நிலை வர வேண்டும். நம்முடைய நாவுகளில் அசிங்கங்கள் வராமல், புறம் கோள்கள் வராமல், பொய்கள் வராமல், நம்முடைய நாவு எந்த நேரமும் சொன்னது போன்று அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உங்களுடைய நாவு ஈரமாக இருக்கிறது. என்ன கஷ்டம்? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த வார்த்தை. நம்ம ஏற்கனவே சொன்ன சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி. இவ்வாறான வார்த்தைகளை நிறைய நாம் பயன்படுத்த வேண்டும். இது எல்லாவற்றையும் கூட அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ்
சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா. அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், நான் ஒரு நாளைக்கு 100 தடவை. ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அதுவே 100 தடவை இருக்கணும். நிறைய இஸ்திக்பார் நீங்க உட்கார்ந்து கேட்டு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் சில நேரங்கள் அங்க மாறும்போது என்று நம்மை நாம் பயிற்சிக்கலாம். அது இஸ்திக்பாரை அதிகப்படுத்துவது. இஸ்திக்பார் அதிகப்படுத்துவது உள்ள பரிசுத்தமடையும், உலக நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒருவர் இஸ்திக்பாரை அதிகப்படுத்தினால் கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் அவருக்கு இலம்பு ஏற்படுத்துவார். எனவே இஸ்திக்பாரை அதிகப்படுத்த வேண்டும். இதையும் விட முக்கியமாக ஒரு தாயி குர்ஆனை அதிகமாக ஓதுவார். முடிவு நடக்கிறது கேட்பது சுன்னத். எல்லோரிடம் குர்ஆனை டவுன்லோட் பண்ணுங்க. கேட்கும்போது தயவு செய்து குர்ஆனை இன்ஸ்டால் பண்ற மாதிரி கேட்கக்கூடாது. அதாவது காலத்துல குர்ஆனை போட்டு மற்றவங்க பேசிட்டு அல்லது வேலை செய்யலாம். பிரச்சனைகள் கான்சன்ட்ரேஷன் குர்ஆன் இருக்கும். பாட்டு கேட்கிற மாதிரி குர்ஆனை கேட்க முடியாது. குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மூமின் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு திக்ரின்பால் ஒரு மூமினுடைய தேவை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீரை தயார் செய்வோம். அதே போன்று ஒரு மூமினுடைய உள்ளம் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்ர் அவசியம் என்று சொல்றார். திக்ர் நிறைய ரிலாக்ஸேஷன் அல்லாஹ்வை திக்ரில்லாஹி அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உள்ளம் அமைதிப்படும். எனவே தாவா பணிகள் நமக்கு நிறைய டென்ஷன் வரும், நிறைய சோதனைகள் வரும். நம்முடைய உள்ளம் இந்த திக்ரின் மூலம் ரிலாக்ஸ் ஆகும். உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு, உயிரோட்டமான உள்ளமாக மாற்றுவதற்கு திக்ர் அவசியம். அதே போன்று துஆக்களும் நிறைய நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி நிறைய துஆ செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக தாயிகளாகிய நாம் இரவு கொள்கைகளில் துறையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் இரவு தொழுகையை கடமையாக்கினார், பிறகுதான் நபியாக்கினார். அதில் இரவின் பெரும்பாலான பகுதியை இரவு தொழுகையிலே ஈடுபட சொல்கிறார். ஏனென்றால் இன்னா சனுல்கி அலைக கௌலன் தகீலா, இரவில் எழுதி சொல்கிறார், உனக்கு நாம் ஒரு கனமான வார்த்தையை போட போகிறோம். இந்த கணத்தை தஅவா என்கின்ற ரிசாலத்தை சுமந்து கொண்டு போவது என்பதற்கு ஒரு இலங்கை ஏற்படுத்தக்கூடியதுதான் இரவு தொழுகை. அட்லீஸ்ட் பித்திரு தொழுகையை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். கேரளாவில் ஒரு தாய் இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், மூசா மலபாய், மூசா மலபாய். அவருடைய ஒரு செமினாருக்கு போயிருந்தேன். சொன்னார், நீ திக்ர் செய்யவில்லையா, இரவு தொழுகையில் ஈடுபடவில்லையா, நீ தஅவாவுக்கு தகுதியற்றவன் என்பதை முடிவெடுத்துக் கொண்டு என்று சொன்னார். அது யதார்த்தமான வார்த்தை. எனவே அதிகமாக திக்ர் செய்து, அதிகமாக துஆ கேட்டு, அதிகமாக இரவு தொழுகையில் ஈடுபடும் போது நம்முடைய உள்ளங்கள் உயிரோட்டமான உள்ளங்களாக மாறும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒரு நல்ல பணிக்கு தேர்வு செய்திருக்கிறார். அல்லாஹ் அதை நம்மிடமிருந்து கபூல் செய்ய வேண்டும். இறுதிகளை அல்லாஹ் தஆலா இந்த பணியில் நிலைத்திருக்க நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். இஹ்லாஸோடு இந்த பணியினை நாம் கடைசி வரை உழைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله.